ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லாப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன்னு பார்க்கலாங்க. சாயங்காலமாக ஒரு 5:30 மணிக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க. இன்றைக்கி தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் குங்கும அபிஷேகம் தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன். 3 வகையான அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாராகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுத்துருந்தேங்க. நான் கொடுத்த 2-3 ஸ்பூனுக்கு பக்கம் கொடுத்தேங்க, குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க சொன்னேங்க. பாப்பா கொடுத்ததுமே குடிக்கிறாங்கங்க. உடனே காலியாயிடுச்சு எல்லா தண்ணியுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருமா, தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு போனால் போட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து குடித்தாங்கங்க. கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் அதுவும். அதுக்கப்புறம் திருப்பியும் குடிக்கவே இல்லைங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தான் குடித்தாங்க. ஆனால் நான் என்ன மாதிரி தப்பு பண்ணோன்னு எனக்கும் தெரியவே இல்லைங்க. சின்னதாக பாப்பாங்களெல்லாம் வீட்டில் திட்டிகிட்டே இருப்பேன், இது செய்யலை அது செய்யலைன்னு சொல்லிட்டு. அதனாலேயே இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்கிட்ட தண்ணி குடிக்கவே இல்லை, பாப்பாங்க கிட்ட தான் குடித்தாங்கங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்ததுமே ஒரு ஸ்பூன் கொடுத்ததுமே ஃபுல்லாக காலி பண்ணுவாங்கங்க. பால், அதுக்கப்புறம் பானகம், தண்ணி இது எல்லாமே குடிப்பாங்க. ஆனால் என்னவோ தெரியல, இப்போ 2-3 பஞ்சமி இருக்குன்னு நினைக்கிறேன். 3-4 பஞ்சமியே தண்ணி குடிக்கவே இல்லை. ஏன்னெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்பயும் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை கூப்பிட்டு கொடுத்த பிறகு குடித்தாங்கங்க. அது பாப்பா கிட்டேயாவது எங்கிட்டையாவது வாங்கி குடித்தாங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக அம்மாவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி வந்து வஸ்திரம் சாத்தியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா பூஜை ரூம்லலாம் எடுத்து வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு 2 வாழைப்பழம் தாங்க வச்சுருந்தேன். சிம்பிளாக பூஜையை முடிச்சுட்டேங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணலான்னு நினச்சிங்க. அன்றைக்குமே என்னால் பூஜை பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோ.